ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியங்காஸ் ரெசிபீஸ். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பால் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்திங்கன்னா அந்த கோவா அதிகமாக வரும். அது பால்கோவாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். பாருங்கள், பால் நம்ம கலரிட்டே இருக்கணும். எதுக்காக நம்ம கலர்றோம் அப்படின்னா அப்போ தான் பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம கலரிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. பால் அப்பப்போ கலரிட்டே இருங்க. இப்போ பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓரத்துலலாம் ஒட்டிகிட்ருக்கும், ஆடை மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். அதை இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஸ்டீல் ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதனுடைய ப்ராசஸ் லென்த்தி தாங்க. இந்த பால் நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வைக்கணும். அவ்வளோதாங்க பால்கோவா அப்படிங்கிறது. இது கொஞ்சம் பொறுமை இருந்தால் ஈஸியாக செய்யலாம். சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அப்பப்போ வீடியோ நான் ஸ்பீடப் பண்ணிடுறேன். அதனால் உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது நான் வச்சதுலேருந்து 7 நிமிஷம் கழித்து நான் பால் எனக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எனக்கு 1 hour ஆச்சு இந்த பால்கோவா செய்கிறதுக்கு. 1 லிட்டர் பால்கோவாவுக்கு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும். பொறுமை கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு கிச்சனில் சமையல் வேலை இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சுட்டே கூட நீங்கள் இது பார்க்கலாம். பட் அடி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சதுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எதுவும் ஆகாது. பாருங்கள், நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வருது. அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரத்துலலாம் கோவா ஒட்டிகிட்ருக்கும், அதாவது ஆடை ஒட்டிகிட்ருக்கும். அந்த ஆடை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுதான் நம்ம பால்கோவாவில் பார்த்துட்டே இருக்கணும். அந்த கோவாலாம் இந்த பால்கோவாவுக்கு தேவையானது. அந்த ஆடையெல்லாம் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது எல்லாமே பால்கோவாவுக்கு தேவையானது. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். கோவா பாருங்கள், பால்கோவா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கு. ஆடையும் வந்துட்டுருக்கு. எல்லாமே நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மறக்காமல் சுற்றி வர இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து 40 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நான் பாருங்கள் ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அதெல்லாம் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த பாலவே ஊற்றி நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். நல்லா ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வருங்க. நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த பால்கோவா வரும். நீங்கள் அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். பட் பொறுமை வேணும். அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பால் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகணும். நான் வீடியோ ஸ்பீடப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் வீடியோ ஸ்பீடப் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். கொதிச்சிட்ருக்கு. சுற்றி வர இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க மறக்காமல். பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் பால். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது, அதாவது ஆடையெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுதான் அதுக்காக தான் நம்ம ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கிறோம். நம்ம ஊராக இருந்தால் எருமைப்பால் எடுத்துக்கோங்க. இல்லை வெளியூராக இருந்தால் ஃபுல் க்ரீம் மில்க்கு, லோ ஃபேட் மில்க்கு அப்படின்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள். வெறும் பாலும் சுகரும் இருந்தால் போதுங்க. நம்ம பால்கோவா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி தாங்க இது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் திக்காக இருக்குங்களா? இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கட்டும்.
பாருங்கள் 2 மினிட்ஸ் இருந்தது, இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. சுற்றி வர இருக்கிறதெல்லாம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் இன்னும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் சென்டரில் வந்து ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது வந்து 45 நிமிஷம்லேருந்து 50 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6.5 டீஸ்பூன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சுகரு. சின்ன ஸ்பூன் தான், அதனால் நான் 6.5 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் வந்து 3.25 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. சர்க்கரை போட்டால் கொஞ்சம் இலகும். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அடுப்புலேயே வச்சு கலரிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி வந்து திக்காயிடும். சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்து நல்லா வரும். அதுதான் பால்கோவாக்கு வந்து கலரு. பாருங்கள் இப்போ இலகி இருக்குது. இலகிட்டு திருப்பி அடுப்புலையே வச்சு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் திக்கன் ஆகும். பாருங்கள் திக்கன் ஆகிட்டே இருக்குது. நல்லா கொதிக்குது, நல்லா பாயிலிங் ஆகிட்டுருக்கு. இதுதான் திக்கன் ஆகிறது. இது பொறுமையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு தடவை 2 தடவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பால் வாங்கி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஒரு பண்டிகை காலத்தில் கூட நீங்கள் செய்யலாம். நல்லா திக்கன் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா பாயிலிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் வந்து இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லூஸாக இருந்ததுனாலும் அது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேனில் உள்ள ஹீட்டுக்கே வந்து திக்காயிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பார்த்திங்களாங்க, நான் சிம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பிளேட்டிங் பண்ணிங்கன்னா கடையில் வாங்குகிற பால்கோவா ஸ்டேஜுக்கே வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கார்னிஷிங் பண்ணுங்கள். பிஸ்தா, பாதாம், முந்திரி, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா சீவி நீங்கள் கார்னிஷிங் பண்ணிடுங்க. மில்க் கேக்குங்கிறது இதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் மில்க் கேக்காக கூட சாப்பிட்லாம். நீங்கள் பால்கோவாவும் சாப்பிட்லாம், மில்க் கேக்காகவும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.